இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். மேஜராக நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் எல்ஸ் அதான் யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் ஒரு கண்டிஷன் தரேன், ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிடுறேன். இஃப் ஏ ஈக்குவல் டு 5ன்னு அசைன் பண்ணிட்டேன். நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 5 5ஆக இருந்தால் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு தரேன். நான் ஏன் இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா, இதுக்கு வந்து இப்போ இஃப் கண்டிஷன், இஃப் கீவேர்டுக்கு வந்து நமக்கு வந்து இன்டென்டேஷன் வைக்கணும். இன்டென்டேஷன்னா ஸ்பேஸ், அதாவது ஒரு டேப் ஸ்பேஸ். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எரர் காட்டும். இதோ காட்டுறேன், ரெட் கலரில் இருக்கா எரர், எக்ஸ்பெக்டட் இன்டென்டேட்டட் பிளாக். ஸோ ஒரு டேப் ஸ்பேஸ் நம்ம விடணும். நான் இப்போ ரன் பண்ணுறேன். எதுவுமே இல்லை, ஏன்னா ஏவோட வேல்யூ 4, அது கிரேட்டர் தேன் 5 கிடையாது. இதே நான் இங்கே வந்து இஸ் கிரேட்டர் தேன் 3 போடுறேன், 3, ஏன்னா ஏ வந்து கிரேட்டர் தென் 3. இஃப் ஏ கிரேட்டர் தென் 3 இருந்தால் எனக்கு வந்து ஹலோன்ற இது பிரிண்ட் ஆகணும்னு. இதில் வந்து எல்ஸ்னு ஒன்று இருக்கு. எல்ஸ் பிரிண்ட் ஹாய். இப்போ ஏ வந்து கிரேட்டர் தேன் 3 இல்லைனா, இப்போ நான் 5 வச்சுருக்கேன், ஏ வந்து கிரேட்டர் தென் 5 இல்லைனா இந்த கண்டிஷன் கிடையாது. ஸோ எல்ஸ் கண்டிஷன் மட்டும் நமக்கு ரன் ஆகும். இதோ ஹாய் ரன் ஆயிருக்கா. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் எல்இஃப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கண்டிஷனை வச்சு பண்ணுறோம். இதே மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அப்போ நம்ம எல்இஃப் யூஸ் பண்ணலாம். எல் இஃப் ஏ லெஸ் தென் 5 பிரிண்ட் வேர்ல்டு அப்படின்னு தரேன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும், ஏ கிரேட்டர் தென் 5 4 வந்து கிரேட்டர் தென் 5 இல்லை, ஸோ இந்த கண்டிஷன் வராது. அடுத்த கண்டிஷன் ஏ வந்து லெஸ் தென் 5 4 வந்து லெஸ் தென் 5 தான், அப்போ இந்த கண்டிஷன் வந்து வரும். இப்போ நான் இதே இங்கே வந்து ஏ இஸ் லெஸ் தென் 3 கேட்குறேன், இந்த கண்டிஷனும் நமக்கு ஃபெயில் ஆயிரும், இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகும். அப்போ கடைசியாக நமக்கு எல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது ரன் ஆகும். இப்போ பாருங்கள் ஹாய். இதுவே நான் இங்கே வந்து லெஸ் தென் 5 கொடுத்து பார்க்குறேன், இந்த வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிருச்சா. இந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதுலேயே வந்து நெஸ்டட் பண்ணலாம். நெஸ்டட்னா நான் இஃப் ஏ கிரேட்டர் தென் 5 அதுக்குள்ளேயே மறுபடியும் இன்னொரு இஃப் நான் யூஸ் பண்ணலாம். இஃப் ஏ கிரேட்டர் தென் 10 அப்போ பிரிண்ட் கிரேட்டர் தென் 10 எல்ஸ் பிரிண்ட் நாட் கிரேட்டர் தென் 10. இப்போ இந்த இஃப் வெளில இருக்கிற அவுட்டர் இதோடையே இது பண்ணுறேன், எல்ஸ் பிரிண்ட் நாட் கிரேட்டர் தென் 5. இப்போ செக் பண்ணலாமா. நமக்கு வந்து நாட் கிரேட்டர் தென் 5 வந்திருக்கு, ஏன்னா ஏவோட இது வந்து 4. இதுவே நான் இங்கே வந்து 6 கொடுக்குறேன். 6 கொடுத்தோன்னே பாருங்கள், இப்போ கிளியர் பண்ணிடுறேன், ரன் பண்ணுறேன். நாட் கிரேட்டர் தென் 10 வருது. ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் இஃப் எல்ஸ்குள்ளே செக் பண்ணுது, ஏ வந்து கிரேட்டர் தென் 6 எஸ் 6 வந்து கிரேட்டர் தென் 5. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இன்னர் இஃப் எல்ஸ்குள்ளே வருது. அதில் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுது, 6 வந்து 10 விட கிரேட்டர் கிடையாது. ஸோ எல்ஸ் பிளாக் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்டாப் ஆயிடுது, அவ்வளோதான். இதுதான் நெஸ்டட் இஃப் எல்ஸ். இதில் வந்து ஷார்ட் இஃப்லேயே வந்து ஷார்ட் அண்ட் எல்லாமே ஒரே லைனில் எழுதுகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இஃப் ஏ கிரேட்டர் தென்
5 இருந்ததுன்னா பிரிண்ட் ஹலோ. எக்ஸ்ட்ரா லைன் போகாமல் இங்கேயே நம்ம பண்ணிடலாம். இதோ நான் பிரிண்ட் பண்ணுறேன், அலோன் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து லாஜிக் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும்னா நீங்கள் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரே இதில் 2 கண்டிஷன் வைக்கிறேன். லைக் a greater than 10 அண்ட் a less than 20ன்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். அப்படி இருந்தால் பிரிண்ட் ஹலோ. இப்போ ஏவோட வேல்யூ நான் வந்து அரௌண்ட் 15 வைக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஏ வந்து greater than 10, ஏன்னா 15 வந்து greater than 10, அதே மாதிரி வந்து 15 வந்து less than 20, 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஹலோ பிரிண்ட் ஆகுது. இதுவே நான் இங்கே ஆர் கொடுக்குறேன். ஆர் கொடுத்து இதை வந்து நான் 25 வைக்கிறேன். நமக்கு ஹலோ பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே நமக்கு வந்து வந்துடும். இதுவே நான் இங்கே ஆண்ட் கொடுத்து ரன் பண்ணி பார்த்தா நமக்கு வராது பாருங்க, வரல. ஏன்னா ஆண்ட் பொறுத்தவரை 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த கண்டிஷன் இதை பொறுத்தவரை சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்.